கீழ்த்தனமான ஒரு பிஹேவியர் உன்னாலதான் இந்த வீட்டுல பண்ண முடியும். மறதிக்காரங்களுக்கு இதை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. பண்ணும் பொழுது அப்படின்ற மாதிரி இல்லனா அது யாருமே பண்ண வேணான்னு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன சார் சொன்னீங்க? கீழ்த்தனமான ஒரு பிஹேவியர் உன்னாலதான் இந்த வீட்டுல பண்ண முடியும். வேண்டாம்னு சொன்னீங்க கேட்டீங்களா? உங்க அண்ணா வந்து 1000 லெட்டர் எழுதி இருக்கலாம் அப்படின்றதுல டோன்ட் டூ திஸ். ஓகே, என்ன தோணுதோ அதான் சரி. ஓகே, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பப்பட்டா இருக்கடா, உனக்கு மூளையே இல்லடா. மக்காவே இருந்துக்கிறேனே, ஆனா உனக்கு மூளையே இல்லையே. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 61 அண்ட் எபிசோட் 62 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். அண்ணே நம்மால தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட டிஸ்கஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாப்ல, யாரெல்லாம் ஒரு ஹார்ட்டை கூட எடுக்கலையோ அவங்க எல்லாம் தூக்கி ஓரமா உட்கார வச்சிருங்க, யாரெல்லாம் ஹார்ட்ஸை எடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். அந்த டிஸ்கஷன்லயும் இவர் வந்து கொஞ்சம் வெளியே போற மாதிரி தெரிஞ்சு இந்த வாரம், அதனால இவருக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ஏனா தானோன்னு சொல்லி டிசைட்லாம் பண்ணக்கூடாது. டாஸ்க் ரூல முறைப்படி ஆடினது யாரு அப்படிங்கிற பேசிஸ்ல மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாப்ல. ரூல்ஸின் படி விளையாடிய ஒரு நபருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். அண்ட் இதுல ஒரு ஹார்ட்டை கூட எடுக்க முடியாம மனித குல மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அருண், சௌந்தர்யா, ஜாக்லின், அன்ஷிதா. வேற யாரெல்லாம் ஹார்ட்டே எடுக்கல? 1 2 3 4 இந்த 4 நபர்கள் மட்டும் கொஞ்சம் அந்த 4 பேருக்கு ஓரமா உட்கார வச்சுட்டு மத்த எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதுல 3 பேருக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சு, தீபக், மஞ்சரி அண்ட் தர்சிகா. இல்ல தீபக் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது பிசிக்கலா டார்ச்சர் பண்ணாம பை வேர்ட்ஸ்லயே ப்ரோவோக் பண்ணி சூப்பரா வந்து விளையாடினாரு, இப்படியும் விளையாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணாப்ல அப்படி சொல்லி தீபக் வந்து ஓட் பண்ணாங்க. மஞ்சரிக்கு வந்து ஈவு இறக்கமே இல்லாத ஒரு டெவிலாவே வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் தர்சிகாவை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் மீறாம வரம்பு மீறாம ஆடின ஒரு டெவிலா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல வந்து 3 பேர்ல யார் 2 பேருக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சுன்னா தர்சிகாக்கும் மஞ்சரிக்கும் 2 பேருக்குமே ஈக்குவல் ஓட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் ரீவோட்டிங் எடுத்தாங்க. அதுல தர்சிகாக்கு வந்து 5 ஓட்டும் மஞ்சரிக்கு வந்து 6 ஓட்டும் வந்ததுனால இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து மஞ்சரிக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் மஞ்சரி. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தீபக், ராணா, மஞ்சரி இவங்க 2 பேர்ல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இந்த ஷோவோட சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த டாஸ்கா மட்டுமே பார்த்து கேமா மட்டுமே பார்த்து அதுல என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அந்த எஃபோர்ட்லாம் வந்து போட்டாங்க. என்ன 2 பேரும் சூஸ் பண்ண வழி தான் வேற வேறையா இருந்துச்சு. இவர் வந்து பிசிக்கலா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வேர்ட்ல மட்டும் எவ்வளவு சுவாரஸ்யமா பண்ண முடியுமோ பண்ணாரு. அதே மஞ்சரி பொறுத்த வரைக்கும் எனக்கு வேர்ட்லாம் வந்து நிறைய வார்த்தையை விட்டுருவேன், ஆல்ரெடி நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால பிசிக்கலா இறங்குற அப்படிங்கிற மாதிரி பிசிக்கலா இறங்கி கொஞ்சம் எல்லை மீறி போனாலுமே அவங்க வந்து ஒரு அரக்கி டெவில் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்கும்போது மஞ்சரி கொடுத்தது ஒரு நியாயமான விஷயமா தான் இருந்துச்சு. மஞ்சரிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குல்லான்னு சொல்லி இங்க டிசைட் பண்ணிருக்கோம் பிக் பாஸ். சோ மஞ்சரி பொறுத்த வரைக்கும் இந்த 9th வீக் ஓட நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படினா 10th வீக்ல நாமினேஷன்ல வர மாட்டாங்க. 11th வீக் ஓட சண்டே வரைக்கும் இருந்துருவாங்க. கிட்டத்தட்ட 77th டே வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயி போச்சு. இப்பவே அடுத்த வார எவிக்ஷன் processல இருந்து நீங்க சேஃப். Thank you big boss. அப்புறம் மஞ்சரி வந்து தர்சிகாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வீட்ல எல்லாரும் கேங்கா குரூப்பா இருக்காங்க, ஆனா நான் மட்டும் தான் வந்து கொஞ்சம் அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தோணுது. முன்னாடியே முத்துக்குமரன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான், ஆனா இப்ப அவன் கூட வந்து பேச மாட்டான். ஒருவேளை என்கிட்ட பேசினா அவனுக்கு நெகட்டிவிட்டி வந்துருது அப்படிங்கிறதுனால அவன் பேச மாட்டான் போலக்கு, அவாய்ட் பண்றான் போலக்குன்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இது என் கூட இருந்தா நெகட்டிவா இருக்குன்றதுக்காக பேசாம இருக்கன்றோம். அதை முத்துக்குமரன் நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது, நெகட்டிவ் ஆகுதுன்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், ஆனால் இந்த ரீசனே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. பட் என்ன ரீசன்றது சொல்லல. இவர் என்ன ரீசன் சொல்ல வர்றாரு அப்படின்னா, முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் மஞ்சரிக்காக ஏதாச்சும் இடத்துல பேச போயிட்டா பாத்தியா மஞ்சரின் உடனே பேச வந்துடுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் மஞ்சரி இடத்துல பிரச்சனை பண்றாங்க, அங்கே போயிட்டு முத்துக்குமரன் கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அப்படி கருத்து சொல்லிட்டாரு அப்படின்னா தெரியும் மஞ்சரி வந்துட்டா தான் நீ வந்துடுன்னு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் முத்துக்குமரனும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. இவங்க 2 பேரும் வேற கேம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டாப்ல, சரி ரைட் நம்ம வந்து மஞ்சரிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துருவோம், அது நமக்கும் நல்லது மஞ்சரிக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாரு போல இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா முத்துக்குமரன் சொன்னாப்ல, நான் சாச்சனாவே தள்ளி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் வந்து உங்க வீட்ல நல்லா பேசிடுவேன், அதுக்கப்புறமா நாமினேஷன்ல போய் உங்க பேரை நான் சொன்னேன் அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி சொல்றாங்க, நான் எப்படா என் பேரை சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னேன் போது அப்ப முத்துக்குமரன் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கோவா கைஸ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க பாத்தியா, அவங்கள மாதிரிலாம் என்னால சுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி சொல்றாங்க, நீ அவங்கள மாதிரி என்கிட்ட க்ளோஸா சேர்ந்து என்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலடா, இந்த வீட்ல என்கிட்ட மொத்தமாவே
2-3 பேர் மட்டும் தான் பேசவே செய்வாங்க. அதுல நீயும் ஒருத்தன். இப்போ நீயும் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரனே சாரி எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நான் பேசுறதே 2-3 பேர் தான் அந்த வீட்டுல. சரி சாரி. சோ மஞ்சரி சைடுல இருந்து பாக்கும்போது அவங்களோட ஃபீலிங் நல்லாவே புரியுது. ஏன்னா இவங்க எல்லார்கிட்டயுமே போயிட்டு பிரச்சனை பண்றாங்க, இவங்க எல்லார்கிட்டயும் போய் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே மஞ்சரி கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. போய் பேசினாலே பிரச்சனை வந்துருமோ, சண்டை பிடிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லாரும் அவாய்ட் பண்ணி ஒதுக்கி வச்சிடறாங்க. இதுல பேசிட்டு இருந்த ஒரு ஆள் தான் முத்துக்குமரன். இப்ப அவரும் பேசலன்னும் போது யாருக்கா இருந்தாலும் ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அந்த ஃபீலிங் தான் இப்ப மஞ்சரிக்கு வந்த மாதிரி இருக்கு. நான் ஒன்னும் கூட எல்லாம் சுத்த சொல்லல. அப்புறம் வேக்கப் சாங் எல்லாம் போட்டு எல்லாரும் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா தீபக் வந்து கிச்சன்ல டீ போட்டு இருந்தாப்லையா. அப்ப ஜெஃப்ரி வந்து அண்ணா நீங்க எதுக்கு நான் டீ போட்டு இருக்கீங்க, கிச்சன் டீம் தானே பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா தர்சிகா கொஞ்சம் சமைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வார கேப்டன் ஜெஃப்ரி வந்து தர்சிகா கிட்ட நீங்க கிச்சன் இன்சார்ஜ் மட்டும் தான், நீங்க உள்ள வந்து சமைக்கணும்னு அவசியம் கிடையாது, கிச்சன் வேலை எல்லாம் கரெக்டா போகுதான்னு மட்டும் பாத்துக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இவனால இந்த இடத்துல விஷால் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக அங்க போயிட்டு ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் இல்லையா? அதனால நானும் சமைக்கிறேன் மாதிரி சமைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை ஜெஃப்ரி 2-3 வாட்டி நோட்டீஸ் பண்ணி வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காப்ல. ஏன் நேத்து சாச்சனா போல நைட்டு போய் சொல்லும் போது கூட நான் தான் கிச்சன் இன்சார்ஜ், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி வேற சொல்லிருக்காங்க போல இருக்கு. கிச்சன் இன்சார்ஜ் தான், ஆனா அவங்களுக்கு வேற பொறுப்பு இருக்குமா? ஆமா, மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு வழக்கமாவே ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா யார் 2 பேர் கூட நீங்க தொடர்புல இருப்பீங்க, யார் 2 பேர் கூட நீங்க தொடர்புல இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. 2 நபர்களுடன் தொடர்பில் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லணும். சோ ஃபர்ஸ்டா விஷால் வந்து நான் தொடர்புலாம் இருக்க மாட்டேன், ஃப்ரெண்டா வேணா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணிட்டு, சரி யார் கூடப்பா ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லி கேட்டா அன்ஷிதா அண்ட் தர்சிகா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த வீட்டுல ஒரு நடமாடும் கவினாவே இருக்காப்ல. தன்னை தானே ஒரு கவினா நினைச்சுக்கிட்டு தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. அவர் பண்றது பேசுறது இங்க நடக்கிறதெல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், கவின் சீசன்ல கவின் என்னென்னலாம் பண்ணாப்லையோ அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. God bless you. இங்கேயுமே பாத்தீங்களா எனக்காக 2 பேர் போட்டி போட்டுருக்காங்க, 2 பேர் மேல எவ்வளவு பொசிட்டிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ஏன்னா இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் கூட நீ தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல வேற அருண் பிரசாத் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு மனசனாவே தெரியலையான்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. யார் 2 பேர் கூட நீ தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டா மஞ்சரி அண்ட் பவித்ரான்னாப்ல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டா மஞ்சரியை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான சொந்தக்காரங்க மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி பவித்ராக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டா பவித்ராவே எனக்கு வெளியவே ரொம்ப வருஷமா தெரியும், ஆனாலுமே பெருசா பேசிக்க மாட்டோம், உள்ள வந்து பெருசா பேசிக்கல, திரும்ப வெளியே போனாலும் பேசிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லி விட்டாப்ல. வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க இது வரைக்கும் யோசிச்சிருப்போமான்னு கூட தெரியாது. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்து இவங்க யார் கூட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த கோவா கேங்ல இருந்தா 2 பேரை சொல்ல போறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு. ஆனா யார் 2 பேர் தெரிஞ்சுக்கிதான் ஆர்வமா இருந்துச்சு. அப்ப ஜெஃப்ரி அண்ட் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பா இருக்கான், ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் என்னோட வைப் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாக்கு இந்த வீட்டுல பிடிக்காதே மொத்தம் 2 பேர் தான். அதுல ஒன்னு மஞ்சரி, 2வது ராணவு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேர் கூட தான் தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா மாதிரி இருக்காங்க, அது முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க, அந்த முணுமுணுக்குறது என் காதலே விழுந்துகிட்டு இருக்கு, அதனால மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணவ் வந்து ரொம்ப அனாயிங்கா இருக்காராமா. ராணவ் இஸ் சோ அனாயிங் சம்டைம்ஸ். அண்ட் அடுத்த ஜெஃப்ரி வந்தா கண்டிப்பா இவனும் எப்படி கோவா கேங்ல இருந்தா 2 பேரை சொல்ல போறான், யார் 2 பேரை சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு சத்யா பேரை சொல்லிட்டு அண்ட் அடுத்த சேச்சி அன்ஷிதாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க 2 பேர் கூட தான் நான் தொடர்பு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சேச்சியை சொல்றேன், யார் 2 பேர் கூட தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆனந்தி அண்ட் பவித்ரா. ஆனந்தி கூட எனக்கு ஒரு கனெக்டே ஆக மாட்டுது, அண்ட் பவித்ரா பொறுத்தவரைக்கும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க, எங்க வைபுக்கு செட்டே ஆகல, அதனால இவங்க 2 பேர் கூட நான் தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஆனந்தியும் பவி கூட என்னால கனெக்ட் ஆக முடியாது. அண்ட் அடுத்த அன்ஷிதா வந்து தொடர்புல இருக்கிறது வந்து ஜெஃப்ரி அண்ட் ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஜெஃப்ரியை பொறுத்தவரைக்கும் என்னோட சொந்த தம்பி மாதிரி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஜெஃப்ரியை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த ஆனந்தி நான் நெகட்டிவா இருக்கும்போது எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கா, அதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்காதீங்க, ஒரு தெரபிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் யார் 2 பேரும் பிடிக்காது அப்படிங்கிற போது கண்டிப்பா இவங்க மஞ்சரி அண்ட் ராணவ் பேரை தான் சொல்லுவாங்கன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஆனா கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கிறன்ற பேர்ல மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மஞ்சரிக்கு என்ன ரீசன்னா வழக்கம் போல தான், அவங்க கேரக்டர் எனக்கு செட்டே ஆகாது, நெகட்டிவிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் முத்துக்குமரன் எனக்கு பிடிக்கும், நல்லா பிடிக்கும் தான், ஆனா இந்த ஷோக்காக அவனை மாத்திக்கிட்டு இருக்கான், அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற மாதிரி ஒரு முத்து பார்த்தா இந்த ஷோக்காக நீ வந்து உன்னை இப்படி செதுக்கி வச்சிருக்காளோ. அண்ட் அடுத்த ஆனந்தி வந்து அன்ஷிதா அண்ட் பவித்ரா இவங்க 2 பேர் கூட நான் தொடர்புல இருப்பேன். அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு பாண்ட் எங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அண்ட் பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பவித்ரா கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் 2 பேர் கூட செட் ஆகாது அப்படின்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சூப்பர், நல்ல ஆளா சூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு கான்வர்சேஷனை பெருசா பில்ட் பண்ண முடியல, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எனர்ஜியை மேட்ச் பண்ண முடியலையா. ஜாக்லின் வந்து எனர்ஜி மேட்ச் பண்ண முடியல, சௌந்தர்யா கிட்ட கான்வர்சேஷனை பில்ட் பண்ண முடியலன்னு சொன்னது கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனா ஜாக்லின் கிட்ட அப்படி என்ன எனர்ஜி உங்களால மேட்ச் பண்ண முடியலன்னு சத்தியமா தெரியலையே.
அண்ட் அடுத்த முத்துக்குமரன் வந்து நான் வெளியே போனாலும் தொடர்பில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் ரெண்டாவது பேரை ஃபர்ஸ்டா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் பேரை வந்து சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தீபக் அண்ணன் வந்து இந்த வீட்டில் எனக்கு ஒரு அண்ணனா இருந்து என்னை வந்து நல்லா வழி நடத்துறாப்ல, அதனால வெளியே போனா கூட நான் தொடர்பில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் மஞ்சரி பேரை சொல்றேன். நான் வெளியே போனாலும் மஞ்சரியோட ஃப்ரெண்டா தான் இருப்பேன். இந்த வீட்டில் எல்லாருமே மஞ்சரியை நெகட்டிவ் சொல்லி சொல்றீங்க இல்லையா, ஆனா மஞ்சரி பயங்கரமான பாசிட்டிவான ஒரு பர்சன். அடுத்தவனுடைய வெற்றியை பார்த்து ரொம்ப கொண்டாடின ஒரு ஆளு, இன்னொருத்தனோட வெற்றியை பார்த்து ரசிச்ச ரொம்ப பெருமிதம் அடைஞ்ச மஞ்சரியை நான் பார்த்திருக்கேன். அதாவது மஞ்சரியோட நெகட்டிவ் சைடை மட்டுமே தான் நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க, ஆனா மஞ்சரியோட முழு பாசிட்டிவ் சைடையும் நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியோட பாசிட்டிவ் பத்தி அவ்வளவு எடுத்து சொன்னாப்ல. அப்ப மஞ்சரிக்கே வந்து அதை தாங்க முடியாம பயங்கரமா எமோஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருமே சேர்ந்து மஞ்சரியை வந்து நீ நெகட்டிவ் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாயை திறந்தா மூட மாட்டேன், நீ ஒரு இடத்துல போனாலே பிரச்சனை இருக்கும், இல்ல கூட்டமா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மஞ்சரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அது பொய்யும் கிடையாது, அது உண்மைதான். ஏன்னா இந்த வீட்டில் மஞ்சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கிறதுனால எல்லாருமே அதை எடுத்து சொல்றாங்க. ஆனா இங்க முத்துக்குமரன் மஞ்சரிக்கு வந்து நெகட்டிவ் சைடு மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் சைடு இருக்கு அப்படிங்கிறத மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம மஞ்சரி கிட்டயுமே உன்னோட நெகட்டிவ் மட்டுமே காமிச்சிட்டு இருக்க, தயவு செஞ்சு உன்னோட பாசிட்டிவ் சைடையும் காட்டு அப்படிங்கிறத சொல்லாம சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. துறை ரீதியாகவும் சரி, அன்பு ரீதியாகவும் சரி, வாழ்நாள் முழுவதும் நான் மஞ்சரி கூட தொடர்புல இருப்பேன். அண்ட் அடுத்த வெளியே போனா நான் தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபர்ஸ்டா சௌந்தர்யா பேர் வந்து சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட ஒரு கியூட்னஸ் ஓவர்லோடட் இருக்கு, அதை என்னால மேட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா அதுக்கு பின்னாடி கூடிய உள்குத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கியூட்னஸ் ஓவர்லோடட் இருக்கு இல்லையா, அது வேற ஒண்ணு கிடையாது, கிரிஞ்சி. அவங்க பண்ற கிரிஞ்ச் எல்லாம் என்னால பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கதே நல்லது அப்படிங்கறத சொல்லாம சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நான் சௌந்தர்யாவோட கியூட்னஸ் ஓவர்லோடட் இருக்குல்ல, அதால என் கூட மேட்ச் ஆயிக்கவே முடியாது. அண்ட் அடுத்த அன்ஷிதா பேரை சொன்னாப்ல. என்ன காரணம் சொல்லி கேட்டா, எனக்கு அன்ஷிதாக்கு பயங்கரமான அன்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இருந்தாலும் காலையில சிரிச்ச முகத்தோட குட் மார்னிங் சொன்னா நைட் ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பிட்டு போற அளவுக்கு தான் இருக்கு எங்களுடைய கெமிஸ்ட்ரின்ற மாதிரி சொல்லி விட்டாப்ல. திருப்பி சாயங்காலமும் வந்து அன்ஷியை பார்த்து சிரிக்கணும் தோன்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அண்ட் அடுத்த இந்த வீட்டுடைய தற்போதைய ஹீரோ ஆகிய அருண் பிரசாத் வந்தாப்ல. வந்த உடனே ஃபர்ஸ்டா ரஞ்சித் பேரை வந்து சொல்லிட்டு, ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்த விஷாலுக்கு வந்து நான் அடிக்கடி தேவைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. என்னது தேவைப்படுவியா, எதுக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் போய் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ரைட், யார் ரெண்டு பேர் கூட நீ தொடர்புல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, தர்ஷிகா அண்ட் பவித்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி அவங்க கூட தொடர்புல இருக்க மாட்டேன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, பவித்ரா கல்யாணத்துக்கு நான் போவேன், தர்ஷிகாக்கு ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. ஏயா இதுக்கு பேர் தான் தொடர்புல இல்லாத பேரா? ஒரு நியாயம் வேணாமா? மஞ்சரிக்கு ஒரு ரீசன் சொல்லுன்னு சொன்னா அதுங்க ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்ற, தொடர்புல இருக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டா கல்யாணத்துக்கு போவேன் ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. என்னையா முடிவுல இருக்க? ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் ஏதாவது நல்லா இருக்கு. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மரோட செலக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அந்த வாட்டி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல மொத்தமா 4 பேரை செலக்ட் பண்ணணுமா, பெஸ்ட் டெவில் 2 பேரையும் பெஸ்ட் ஏஞ்சல்ஸ் 2 பேரையும் செலக்ட் பண்ணணுமா. பெஸ்ட்க்கு 4 நபர்களை தேர்ந்தெடுக்கணும். அண்ட் டெவில் கேட்டகரியில பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வழக்கம் போல தர்ஷிகா, மஞ்சரி அண்ட் தீபக் இவங்க 3 பேருக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு. இல்ல தர்ஷிகா விட தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேருக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சு. அப்படிங்கிறதுனால டெவில்ல மஞ்சரி அண்ட் தீபக் இவங்க 2 பேரும் செலக்ட் ஆனாங்க. பிக் பாஸ் டெவில்ல பெஸ்டா மஞ்சரி அண்ட் தீபக் அண்ணா. அண்ட் அப்படியே ஏஞ்சல்ல பாக்கும்போது ரஞ்சித் அண்ட் பவித்ரா இவங்க 2 பேருக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு. அப்படிங்கிறதுனால தீபக், மஞ்சரி, பவித்ரா அண்ட் ரஞ்சித் இவங்க 4 பேர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்க 4 பேர் தான் கேப்டன்சி டாஸ்க் விளையாட போறாங்களா. நீங்க 4 பேர் தான் அடுத்த வார தலைவர் போட்டியில் போட்டியிட தேர்வான போட்டியாளர்கள். அப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான செலக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அன்ஷிதா வந்து முத்துக்குமரன் அண்ட் ராணவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முத்துக்குமரனுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த குரூப்பா ஆடும்போது நல்லா ஆடினாப்ல, இப்போ இண்டிவிஜுவல் பிளேயரா வந்ததுக்கு அப்புறம் பெருசா அவர் வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ராணவ் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல தான் அவன் இருக்கான், ஆனா இந்த வீட்ல அவன் இல்லாத மாதிரி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ராணவ் வந்து இருக்கு இந்த வீட்டுக்குள்ள, நீ இங்க இதுக்குள்ள இல்ல. இந்த கேம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட விளையாடாம, அந்த விளையாடுறதுக்கு ட்ரை கூட பண்ணாம ஓரமா உட்கார்ந்து அழுகிறத மட்டுமே ஃபுல் டைம் ஜாபா பண்ணிட்டு இருந்த நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாலாம் அன்ஷிதா கண்ணுக்கு தெரியவே இல்லையாமா. இந்த கேமை ட்ரை பண்ண முத்துக்குமரன் ராணவ் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா. அடுத்த சௌந்தர்யா வந்தாங்க. சௌந்தர்யா வந்தாலே டிஃபால்ட்டா யார் பேரை சொல்லுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி ராணுவ பேரை வந்து சொல்லிட்டு ஒஸ்ட் பயங்கர ஒஸ்ட், அவனுக்கு விளையாடவே தெரியல, லெட்டர்லாம் கொண்டு வந்து கிளிக்கிறான், பர்சனல் விஷயத்தெல்லாம் கை வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது ராணுவ இன்னொரு பக்கம், நீ பேசுமா நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. எனக்கு பார்க்கும்போது செம்ம ஜாலியா இருந்துச்சு, என் மனசே குளிர்ந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் உடனே சௌந்தர்யாக்கு அதை பொறுத்துக்க முடியல, ராணவ் டோன்ட் டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை பார்க்கும்போது ஏமா நேத்து மஞ்சரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்னென்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது, மண்டையை கீழே போட்டு தூக்கி இது பண்றதுன்னு சொல்லிட்டு, அதாவது கிட்டத்தட்ட உங்ககிட்ட என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அதை மொத்த ஃபேக்டரியா கொண்டு வந்து அங்கே கொட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ பேசும்போது உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் அந்த மாதிரி பண்ணா உனக்கு குத்துது குடையுதுங்கிறியா? அப்போ உனக்கு வந்தாதான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாமா? உங்க அண்ணா வந்து 1000 லெட்டர் எழுதிருக்கலாம் அப்படின்றதுல டோன்ட் டூ திஸ். ஓகே, டெவிலா இருக்குமோ என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். ஆனா ராணுவ அடங்கலையே, நீ பேசுறது பேசு, நான் ஆடுறது ஆடதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி
பண்ணு பேசு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் ராணுவ சிறப்பா பண்ணிட்டு அதை பார்க்கும்போது நல்லா ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். எனக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல. நீ தான்டா கரெக்டான ஆளு சௌந்தர்யாக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசியா ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி பண்றான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றா? சௌந்தர்யா. கீழ்த்தனமான ஒரு பிஹேவியர் உன்னாலதான் இந்த வீட்ல பண்ண முடியும். ஏன்னா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் கீழ்த்தரமெல்லாம் இறங்கி எதுவுமே பண்ண தெரியாதுங்க. மஞ்சரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் நாய் மாதிரி கத்துறது, கழுத மாதிரி கத்துறது, முடிய தூக்கி போடுறது, இந்த மாதிரி நாகரிகமா தான் பண்ண தெரியுமா தவிர்த்து ராணுவ மாதிரி கீழ்த்தரமெல்லாம் இறங்கி போற ஆள் கிடையாது. கீழ்த்தனமான ஒரு பிஹேவியர் உன்னாலதான் இந்த வீட்ல பண்ண முடியும். இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து கடைசி வரைக்கும் சௌந்தர்யா ஜாக்லின் கூட தான் இருந்தாங்க. ஜாக்லின் எதுவுமே பண்ணல, சும்மாவே உட்கார்ந்துகிட்டு எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுங்க, எனக்கு விளையாட தெரியாதுங்க, எனக்கு பண்ண வர மாட்டேதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததெல்லாம் சௌந்தர்யாவும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல முடியாது, ஏன்னா கோவா கேங் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா, அதனால இவங்க சாச்சனா பேரை வந்து சொல்லிட்டு பர்சனல் பொருள்லாம் வந்து கிழிச்சால அதனால ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நான் சாச்சனாவே சொல்றேன். அண்ட் அடுத்த ராணா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சௌந்தர்யா பேரை சொன்ன உடனே சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ராணவ் சொன்னாப்ல, அதாவது மற்ற நேரத்துல வந்து உண்மையான டெவிலா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஆனா டாஸ்க்ல டெவில் கேரக்டர் பண்ணுங்கன்னு சொன்னா ஐயோ டெவிலா எனக்கு பண்ண தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆடுவாங்க பாருங்க, சரியான ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா அதான்டா ராணவு, அதான் ராணவு, அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்க முன்னாடி வந்து பேசும்போது யாரும் பேசக்கூடாதுங்கிறது ஒரு ரூல். அப்ப பக்கத்தில் இருக்கவங்க நீ பேசாதன்னு சொல்லி சொல்லணும்ல, ஆனா சௌந்தர்யா பேசும்போது எவனும் சொல்ல மாட்டான். அதே ராணவ் ஒன்று பேசினான்னு வைங்களேன், 50 பேர் கிளம்பி வந்தான், டே அமைதியாரா எங்கடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் ராணவ் இந்த வீட்டுல ட்ரீட் பண்றதும், ராணவ் கிட்ட அடுத்தவங்க பேசும்போது ட்ரீட் பண்றதும். அண்ட் அடுத்தா ஜாக்லின் பேரை சொல்லிட்டு ராணவ் ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காப்ல, ஆனா யாருக்கும் எதுவும் கேட்கல. ஏன்னா அங்கேயும் வந்து சௌந்தர்யா பேசிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாம ஜெப்ரி இங்க பாரு சௌந்தர்யா உங்களுக்கு பிரச்சனை அப்புறமா பாத்துக்கோ, இப்ப நீ பேசிட்டு இருக்காத, அவன் சொல்றதே கேட்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரைட் நான் மண்டை மட்டும் தூக்கி போட்டுக்கிறேன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த ஜாக்லின் கொடுத்த டாஸ்க் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணா வந்து உட்கார்ந்த உடனே அதுக்கு ஒரு கேவலமான ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு சுய புத்தியே கிடையாது, நான் அவன் பேரை சொல்லிட்டேனா உடனே என் பேரை போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏமா நீ தான் சம்பந்தமே இல்லாம அவன் பேரை போய் சொல்லிட்டு வந்திருக்க, ஜாக்லின் பேரை சொல்லல, அவன் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் டாஸ்கே ஒழுங்கா விளையாடல, என்னமோ இவங்க டாஸ்க செம்மையா விளையாடி முடிச்சிட்டேன், இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம என் பேரை சொல்லிட்டு போறான்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கலாம். டாஸ்க ஒழுங்கா விளையாடலன்னு உனக்கே நல்லா தெரியும், இருந்தாலும் வேணும்னே வந்து அவன் சொல்லிட்டு போறானாமா. மறுபடியும் உனக்கு மூளை இல்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்கும்போது தோட்டி ராணா ஒரு பஞ்சை அடிச்சு விட்டான், நீ மூளையில உட்கார்ந்தா மட்டும் பத்தாதுமா, கொஞ்சமாச்சும் உனக்கு மூளையும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து மஞ்சரி வந்து நான் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் மஞ்சரி மட்டும் கிடையாது, அண்ட் வரிசையா வந்து எல்லாருமே சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் பேரை தான் வந்து சொல்லி விட்டாங்க. சோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லயே சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் தான் வந்தாங்க. worst performer இந்த வீக் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் பிக் பாஸ். அண்ட் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல ராணவ் பேரை மொத்தமா 3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க சௌந்தர்யா, ரெண்டாவது வந்து ஜாக்லின், மூணாவதா ரயன். கோவா கேங்ல இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் வந்து ராணவ் பேரை சொல்றாங்க. இதுல ஜாக்லின் கூட சரி ஓகே, ஒரு பேர் சௌந்தர்யா சொல்லிச்சு, இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி தெரியல, அதனால ராணவ் பேரை சொன்னேன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனா இதுல ரயன் போயிட்டு சௌந்தர்யா பேரை சொல்றாப்ல, ஜாக்லின் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தெரியலையா, ஜாக்லினோட ஒஸ்டா ராணவ் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ரயனுக்கு தெரியுதாமா. ரயனை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினுடைய பப்பட்டா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவனுக்கும் சொந்தமா கேமும் கிடையாது, சொந்தமா மூளையும் கிடையாது. ஜாக்லின் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதெல்லாம் கேட்டு தான் விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஜாக்லின் பேரை சொல்லாம அவன் ராணவ் பேரை சொல்றான் அப்படின்னா இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முடியும்? ராணவ் இந்த கேமை கரெக்டா விளையாடணும் தப்பா விளையாடணும், அட்லீஸ்ட் அவன் ட்ரை பண்ணான்ல, ஆனா ஜாக்லின் இந்த கேமை ட்ரை கூட பண்ணல. இதை கூடவா ரயனால புரிஞ்சிக்க முடியாது? ராணவ் சொல்றேன், ஏனோ தானோ ஏதோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால ராணவ் சொல்றேன். அப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க 2 பேருக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பிக் பாஸ் சொன்னாப்ல, உங்க 2 பேருக்கான பனிஷ்மெண்ட் வந்து நான் கொடுக்குற சாப்பாடை மட்டும் தான் நீங்க சாப்பிடணும், வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடையோ மற்ற பொருட்களை நீங்க எடுத்து சாப்பிடவே கூடாது, அதை வந்து கேப்டன் தான் கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அடுத்த அறிவிப்பு வரும் வரை நான் அனுப்பும் உணவை தான் சாப்பிட வேண்டும். அண்ட் வழக்கமாவே சௌந்தர்யா ராணவ பத்தி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுக்கு மூளையே கிடையாது, அறிவே கிடையாது, மக்கு பையன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனா இவங்க எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா இப்ப பேசுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இந்த லெட்டர்லாம் கொண்டு வந்து கிழிக்கிறான், என் லெட்டர்லாம் கை வச்சு அவன் மண்டையை உடைச்சு விட்டுருப்பேன், இப்ப நான் அவனை சொல்லிட்டேனா அதுக்காக என்ன சொல்றான் சார், அதாவது நான் அவனை சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஆனா அவனுக்கு ஒரு ரீசன் கூட இல்லையே சார், ஒரு ரீசன் கூட இல்லாம ஏன் பேர சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா இங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் எம்மா கொஞ்சம் மூளையை கழட்டி கொடுமா, நான் கொண்டு போய் மெரினா பீச்சில் ஒரு சிலையா வச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டில் ராணவ் மட்டும் கிடையாது,
வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேரும் சேர்ந்து நீ தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், இந்த கேமை நீ சரியா விளையாடல, நீ ட்ரை கூட பண்ணலன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இவங்க ராணுவுக்கு சொல்றதுக்கு ரீசன் இருந்துச்சாமா. ஆனா ராணுவ ரீசனே இல்லாம சௌந்தர்யாவை சொல்லிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னமா நியாயம் இது? இது அப்படியே புரட்டி போடு. நீ தான் சம்பந்தமே இல்லாம இங்க ராணுவ பேரை இழுத்து விட்டுருக்க. ஜாக்லினுக்கு உனக்கு ஒரு ரீசன் கூட இல்ல, நீ ஜாக்லின் பேரை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா ராணுவ பேரை சொல்றதுக்கு அவசியம் இருந்துச்சு. நீ பேசுறது கரெக்ட், ராணுவ சொன்னது தப்பா? இத்தனைக்கும் தெளிவா சொல்றான், நீ நார்மலா டெவில் கேரக்டர்ல வாழுவ, டெவில் கேரக்டர் கொடுத்தா நடிக்கிறன்னு. இதை விட பெஸ்ட் ரீசன் வேற என்ன சொல்ல முடியும்? குழந்தை மாதிரி விளையாடுறான், புத்தியே இல்ல. ஆனா சௌந்தர்யா இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஞ்சித் கிட்ட. ஏன் ரஞ்சித்தை சொல்றாங்க அப்படின்னா, ரஞ்சித் மட்டும் தான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு திருப்பி எதுவும் சொல்ல மாட்டாப்ல. கரெக்ட்மா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாப்ல. இதே விஷயத்த முத்துக்குமரன்ட்டியோ இல்ல போயிட்டு தீபக்டே சொன்னா, ஏமா என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் தான் கரெக்டா சொன்னான்ல, நீ தான் சம்பந்தம் இல்லாம அவன் பேரை சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அப்புறமா தான் சௌந்தர்யா எதுக்காக ராணாவை பிடிச்சி டார்கெட் பண்ணிருக்காங்க, எதுக்கு ராணாவே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேட்டருக்கும் வராங்க. இந்த வீட்டுல யாரு பாய்சன் அப்படின்னு சொல்லி ராணுவட்ட கேட்கும்போது சௌந்தர்யா பேரை சொல்லி விட்டார் இல்லையா, அதனாலதான் இவங்களுக்கு காண்டு. அதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற யாரு பேரையும் சொல்ல தெரியாம என் பேரை சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாய்சன் சொன்னா தெரியுமா, யாருமே சொல்றதுக்கு தைரியம் இல்லையா? சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் யாராவது சௌந்தர்யா பேரை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே யாரு பேரையும் சொல்ல முடியல, அதனால என் பேரை சொல்லி விட்டாங்க, ரீசனே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா சௌந்தர்யா தொடர்ந்து ராணுவ பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நான் ஒரு ரீசன் இருக்கு அதனாலதான் சொல்றேன், ஆனா அவன் அப்படி பண்ண மாட்டான், சும்மா என் பேரை சொல்றான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 1000 காரணம் இருக்குன்ற அவன் என்னையே சொல்லிட்டு இருக்கான். சத்யா அங்கிருந்து வந்த உடனே ரஞ்சித் சொல்றாப்ல, இந்த ராணா வந்து ரொம்ப இம்மெச்சூரா இருக்கான்ல அப்படின்னு சொன்னதுக்கு சத்யா, ஆமா சார் ரொம்ப இம்மெச்சூரா இருக்கான், இந்த டாஸ்க்ல போட்டு உசுரா வாங்கிட்டான் சார், அது சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா, இந்த வீட்டுல இருக்கிறதே வேஸ்ட், சூடு சொரணா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு கேட்க விட்டான் சார். நான் இந்த வீட்டுல இருக்கிறது வேஸ்ட் சொல்லிட்டு கேமராமேன் தான் சொல்ல விட்டான் சார், எனக்கு நைட்டு தூக்கமே வரல சார், மன உளைச்சல் காலாயிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காப்ல. தூக்கமே வரல, அப்புறமே நான் கூப்பிட்டு வச்சு ஒரு டாஸ்க்ல 2 வழி இருக்குன்னு வைங்களேன். ஒருத்தன் என்ன பண்றான், பிசிக்கலா ட்ரை பண்றான், ஒருத்தன் வேர்ட்ஸ் மூலமா ட்ரை பண்றான்னு வைங்களேன். இந்த வேர்ட்ஸ் மூலமா ட்ரை பண்றவன்ட்ட பிசிக்கலா கூட பண்ணிட்டு போயிடலாம், ஆனா வார்த்தைகள் தான் புண்படுத்துது, வெளியே போனா கூட அது புண்படுத்திட்டே இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் பிசிக்கலா பண்றவன்ட்ட, ஏய் நீ வார்த்தைகளா கூட பேசிட்டு போயிடறா, ஆனா பிசிக்கலா பண்ற பத்தியா அதான் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த சீசன்ல எவனுமே ஒரு டாஸ்கா பாக்குறது கிடையாது. அந்த டாஸ்கை இப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலாம்ன்ற மாதிரி சொல்றாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் இவங்க அதை விளையாடியும் காட்டுறது கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அப்புறமா தீபக் வந்து ஜாக்லின் சொல்லிட்டு இருந்தாப்ல, சௌந்தர்யா ஆஃப் ஆயிட்டா போல அப்படின்னு சொன்னதுக்கு ஜாக்லின் சொல்றாங்க, இல்ல அது ராணுவ மட்டும் இல்ல அதனால ஆஃப் ஆயிட்டான். ராணவ போட்டு இவ தானே அடின்னு அடிச்சிருந்தா, அவன் பெருசா எதுவுமே பண்ணலையே, பாவம் அவன் சின்னதா ஏதோ ரியாக்ட் பண்ணா, அதுக்கு வந்து இவ கோச்சிக்கிட்டா அப்படின்னு கேட்டா, தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா, இவளே போய் அடிச்சுக்கிட்டு இவளே கோச்சி பண்ணா காமெடியால இருக்கு அப்படிங்கிற மாதிரி தீபக் ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. இவதான் போய் அவனை அடிச்சுட்டு வந்து இவளே கோச்சிக்கிறாள், அதுக்காக காமெடியா இருக்கு. அப்புறமா பிக் பாஸ் 2 பேருக்குமே சாம்பார் ரைஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்களா, சாம்பார் ரைஸா சரி ரைட் பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில வச்சா சாம்பார் ரைஸ்ல உப்பு இல்ல காரத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப நேரமா பெசஞ்சு பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் சாப்பிட முடியலன்னு கேப்டன் இதுல உப்பு போட்டு வேற யாராச்சும் சாப்பிட்டுக்கலாமான்னு கேளுங்க, இல்ல வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாமான்னு சொல்லி கேளுங்க. கேப்டன் போய் பிக் பாஸ் கிட்ட கேட்டு, பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விடுங்க பிக் பாஸ், இவங்க பண்ற தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். சௌந்தர்யாவால சாப்பிட முடியல, வேற என்ன உப்பு போட்டு சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. ஆனா இந்த தர்சிகா பொறுத்த வரைக்கும் டாஸ்க் நேரத்துல டாஸ்க் பண்ணி கண்டென்ட் கொடுப்பேன், டாஸ்க் இல்லாத நேரத்துல விஷால் கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற பேர்ல டாஸ்க் இல்லாத நேரத்துல விஷால் எங்க இருக்காப்லையோ அங்கெல்லாம் தேடி போயிட்டு இவங்களும் நின்றுக்கிறாங்க. கிச்சன் பக்கம் வராதமா, கிச்சன்ல சமைக்காதமா, நீ கிச்சன் இன்சார்ஜ் மட்டும் தாமா அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி 1 வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல 5 வாட்டிக்கு மேல வார்னிங் கொடுத்தாலுமே நான் அங்க நின்று சமைக்க தான் செய்வேன், ஜெஃப்ரி வரானான்னு பாருன்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்கறவானியா சமைச்சிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி அங்கிருந்து வந்துட்டான். எத்தனை வாட்டிங்க உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி விட்றா தப்பு தான்டா, பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், நான் மீறி பண்ணுவேன், அதுக்கு வேணா நீ பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவன் டிப்ரெஷனுக்கே உள்ளாகி, சரி போங்க நீங்க யாரும் எடுக்க வேணாம், நானே ஒரு பசல எடுக்கிறேன்ற அளவுக்கு மன உளைச்சல் காலாயிட்டான். நான் சொல்லி நல்லா இல்லைன்னு தோணுது அதனால எடுக்கிறேன், நீ எடுக்க முடியாது. ஜெஃப்ரியே சொல்லிட்டான், 1 வாட்டி இல்ல 2 வாட்டி இல்லைங்க 5 வாட்டிக்கு மேல சொல்லிட்டாங்க, மறுபடியும் தர்சிகா வந்து கிச்சன்ல இருந்து சமைச்சுக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம், அப்ப கேப்டனுக்கு என்னங்க மரியாதை இருக்கு, கேட்டா பனிஷ்மெண்ட் கொடுன்ற மாதிரி பேசுறாங்க. இதே வேற ஒருத்தங்க கேப்டனா இருந்து இந்த மாதிரி பண்ணா தர்சிகா இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, டேய் எதுக்குடா அப்படியே பேசுற, நான் தப்பு பண்ண அக்செப்ட் பண்ணிக்கல, நீ வந்து டாஸ்க் கொடுறா, நான் பனிஷ்மெண்ட் கொடுறா, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத தர்சிகா புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்ல, சரி ஓகே பனிஷ்மெண்ட் கொடு அப்படிங்கிற பாயிண்ட் தான் நின்று இருக்காங்க. நான் சொல்றது யாருமே இத பயப்பட்டா 5 வாட்டி சொல்லிட்டேன். இப்போ இதே இடத்துல ஜெஃப்ரிக்கு பதிலா தீபக் இருந்தாருன்னு வைங்களேன், 1 வாட்டி அவர் வார்னிங் கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் போவாங்களா? சோ ஆளுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜெஃப்ரி தானே நம்ம தம்பி தானே பாத்துக்கலாம், அவன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து அட்லீஸ்ட் கேப்டன் கிட்ட போய் இன்ஃபார்ம்
வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்றேன், நான் சமைக்கிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு பண்ணா கூட பரவாயில்ல. பெர்மிஷனும் கேட்க மாட்டேன், அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், வேணா பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோன்னு சொல்லி பேசினா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ பண்றேன்னா இன்னொரு பக்கம் சத்யா வந்து அதான் பவித்ரா வந்து கதை தான் அடிச்சிட்டு இருந்தா, அவளை கூட சமைக்க சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பவித்ரா கோவம் வந்துச்சு. கதை அடிச்சிட்டு இருந்தேன், என்ன கதை அடிச்சிட்டு இருந்தேன்? நானே வந்து தச்சு கேட்ட அத்தனை வாட்டி சொன்னேன், அவ கேட்கவே இல்லை. உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, நான் கதை அடிச்சதை பாத்தீங்களா, எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. அப்புறமா ஜெஃப்ரி என்ன பண்ணா, சரி ரைட் வாங்க எல்லாரும் வந்து சோஃபால உட்காருங்க, எல்லாரும் ரீசனை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பவித்ரா இங்க சொன்னாங்க, நான் அத்தனை வாட்டி தச்சு கேட்ட சொல்லிட்டு அவ கடைசி வரைக்கும் என் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சாட்சி நான் சொல்லுது, நான் நேற்று நைட்டே போய் சொல்லிட்டேன், ஆனா நான் தான் கிச்சன் இன்சார்ஜ், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த சௌந்தர்யா சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, அந்த கேப்டன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு சாட்சி புள்ள இருக்கு பாருங்க, அந்த புள்ள தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த புள்ள தான் இதெல்லாம் பார்த்துருக்கணுமாமா. ஏமா அந்த புள்ள உனக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் தெளிவா சொல்லிச்சு, நான் போய் கேட்டேன், அப்ப அவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உன் காதுல விழுந்துச்சா விழலையா மறுபடியும் அந்த புள்ள பெரிய சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கு. பிரச்சனைக்கு முழு காரணம் இந்த கேப்டன் அசிஸ்டன்ட் தான் நான் நினைக்கிறேன். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, ஒரு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிடிக்காத ஆட்களுடைய பேர் அங்கங்க அடிபட்டா கூட போதும், அவங்கள வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா அதுவே இவங்க பேரை சொல்லிட்டா ரீசனே இல்ல, சும்மா சொல்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. இல்ல விஷாலும் முத்துக்குமரனும் கூட்டு கலவாணி அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேருமே சமாளிக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்டே சரியா பண்ணல, ரேஷனிங்கே கம்மியா தான் இருந்துச்சு, இத்தனைக்கும் அவ வந்து எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் சமைச்சா அப்படிங்கிற மாதிரி. கேப்டன் கிட்ட ஏன்டா பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்லி கேட்டா கிச்சன் டீம்ல இருக்கவங்க கிச்சன் இன்சார்ஜ் பெர்மிஷன் கேட்டு சமைக்கிறாங்களாமா. அது எங்க 2 பேருக்கு தெரிஞ்சுதான் அந்த விஷயம் நடந்தது, அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இப்பயாச்சும் தரிசிக்க ஆயிடுச்சு, நான் பண்ணது தப்பு தான், அந்த கிச்சன் பக்கம் வந்திருக்க கூடாது, நீ அத்தனை வாட்டி சொன்ன நான் தான் கேட்காம வந்துட்டேன், சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. மறுபடியும் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணவே செஞ்சேன், நான் செல்ஃபிஷாலாம் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் பேசிட்டு இருக்காங்க. ஏமா கிச்சன் டீம்ல எல்லாருமே சும்மா இருக்காங்க, எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும், நீ முடிவு எடுத்தது கரெக்ட் தான். கிச்சன் இன்சார்ஜா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் நீ சொல்லிருக்கலாம், இல்ல ஜெப்ரி அத்தனை வாட்டி வேணாம்னு சொல்லியிருக்கானே அவங்கிட்டே பெர்மிஷன் கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு நல்ல இடத்துல நீ பண்ணலாம். இது ரெண்டையுமே நீ பண்ணாம அவன் சொல்றதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் பண்றதை பண்ணிட்டே இருப்பேன், வந்து கேட்டா டாஸ்க் பண்ணிக்கலாம், பனிஷ்மெண்ட் பண்ணிக்கலாம்ன்றத பேசிட்டு இருந்தா இதுல என்னமா நியாயம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒன்னு இருக்குன்றப்போ அதை பண்ணி கொடுக்கணும்ன்ற ஆர்வம் தான் தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபைனலா ஜெப்ரி வந்து நான் அத்தனை வாட்டி சொன்னாலுமே நீங்க மறுபடியும் அதான் பண்ணிருக்கீங்க, நான் ஸ்ட்ரிக்டான கேப்டனா இருக்கணும்னு நினைக்கல, ஆனா நான் சொன்னா அட்லீஸ்ட் நீங்க கேட்கணுமாச்சு எதிர்பார்த்தேன், வேற கேப்டன் தான் நான் கேட்பேன், ஆனா என் கேப்டன்சில யாருமே கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன், என்னப்பா இது கிச்சன் டீம்குள்ள விஷயம் தானே, கிச்சன் டீம்குள்ள பேசி முடிச்சுக்கிறோம், ஓகேவா வாங்க எல்லாரும் போய் சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. கிச்சன் இன்சார்ஜ் அங்க பாத்துக்கிறேங்க பஞ்சாயத்தை எல்லாம் சாப்பிடுவாங்க. அவர்மா தர்சிகா நான் சாப்பிட மாட்டேன், நான் கோச்சிக்கிட்டேன் இப்படி சொல்லிட்டாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களா. அப்ப ஜெப்ரி வந்துட்டு நீ பண்ணதெல்லாம் ரைட்டு, நான் இப்பயும் சொல்ல மாட்டேன், நீ பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏண்டா டேய் உன்னோட உண்மையில எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குடா, உன்னோட பஸ்ஸில் யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன கேள்வி கேட்குறானா அதுக்கு பதில காணாம். சம்மந்தம் இல்லாமல் எனக்கு உன் மேலே அக்கறை இருக்காது, நீ புரிஞ்சுக்கோ, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கின்றதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இந்த பாசம் அன்பு இதெல்லாம் காமிச்சே கட்டுப்படுத்துறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மதிக்க கூடாதுலாம் இல்லடா, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அப்புறமா கேப்டன்சி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 பக்கம் வரக்கூடிய பிரச்சனை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் டாஸ்கா. டாஸ்க்குடைய பேர் வந்து தண்ணியில கண்டமா. என்ன டாஸ்க்னு சொல்லி கேட்டா ஆளுக்கு ஒரு டேங்க்கும் அதுல நிறைய ஹோல்ஸ் போட்டு அதுல ஹோல் ஸ்டிக்கை வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்களா. நம்மளுடைய டேங்கை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுடைய டேங்கோடைய அந்த ஹோல் ஸ்டிக் இருக்கு இல்லையா அதையும் உருகி விடணுமா. கடைசியா பஸ்ஸர் அடிக்கும் போது யாருடைய டேங்க்ல அதிகமான தண்ணி இருக்கோ அவங்க தான் வின்னரா. எந்த டேங்கில் அதிக தண்ணீர் இருக்கிறதோ அவர்களே அடுத்த வார கேப்டன். சோ பஸ்ஸர் அடிச்சு டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே 4 பேர் சேர்ந்து கபடி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மஞ்சரி என்ன பண்ணாங்க, தீபக்கோடைய ஸ்டிக் எல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்ச உடனே தீபக் என்ன பண்ணாப்ல நேரா போயிட்டு மஞ்சரியோட ஸ்டிக்கிங் எடுத்து விட்டாப்ல, பவித்ராவுடைய ஸ்டிக்கிங் எடுத்து விட்டுட்டு ரஞ்சித்துக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனா மஞ்சரி விடாம போயிட்டு ரஞ்சித்துடைய ஸ்டிக் எல்லாம் எடுத்து விட்டாங்க. ஃபைனலா 4 பேருடைய டேங்க்லயுமே கீழ இருக்கிற ஹோல்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரமா எல்லாரும் அவங்க டேங்கை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப மஞ்சள் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தோத்தாலும் பரவாயில்ல பவித்ராவை ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி ரஞ்சித்தோட ஹோல்ஸ் வந்து எடுத்து விட ட்ரை பண்ணாங்களா. அப்ப ரஞ்சித் என்ன பண்ணாப்ல பவித்ரா மேல போய் விழுந்துட்டாங்க. அண்ட் தீபக்குடைய டேங்கை கீழே தள்ளியும் விட்டாங்க. தீபக் என்ன பண்ணாப்ல எஞ்சி மஞ்சரியோட டேங்கை ஒரே எத்தி அந்த டேங்கே செதறி போய் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சரி என்ன பண்ணாங்க, தீபக்குடைய டேங்கை தள்ளி விட்டாங்க. சோ தீபக் அண்ட் மஞ்சரி 2 பேருமே கேம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. தீபக் வந்து ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்றாப்ல, மஞ்சரி வந்து பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணும்போது தீபக் போயிட்டு பவித்ராவுடைய தண்ணியை கீழே பிடிச்சி கொட்ட ஆரம்பிச்சாப்ல. மஞ்சரி வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்குள்ள பஸ்ஸரே அடிச்சிருச்சு. ஆனா பவித்ராவுடைய டேங்க்ல முக்காவாசி தண்ணி கீழே கொட்டிருச்சு. அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதகமும் இல்லாம எந்த விதமான சேதாரமும் இல்லாம ரஞ்சித்துடைய டேங்க் அப்படியே இருந்ததுனால ரஞ்சித் தான் அடுத்த வாரத்துடைய கேப்டனா செலக்ட் ஆயிட்டாப்ல. ஆல்ரெடி மஞ்சரிக்கு எப்படி இந்த வாரம் நாமினேஷன் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா 77 டேஸ் வரைக்கும் கன்ஃபார்மோ அதே மாதிரி ரஞ்சித்துக்குமே இந்த வாரம் நாமினேஷன் அவர் தப்பிச்சிட்டார் அப்படின்னா அவருக்குமே 77 டேஸ் கன்ஃபார்ம்.
நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் அடுத்த வார தலைவர். அருமன் ஜாக்லின் வந்து ரயன் சொல்றாங்க நாங்க சாப்பாடை சரியா சாப்பிடவே இல்லை, அதனால பிக் பாஸ் வந்து எப்படி டேஸ்டான சாப்பாடு தான் அனுப்புவாரு, நீங்க சாப்பிடுறது டேஸ்டா தான் சாப்பிட போறோம், அதுலயும் குறிப்பா நான் பர்கர் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ண மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா நீ டாஸ்க்கை ஒழுங்கா விளையாடணும், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுல பர்கர் அனுப்புறாங்களா பர்கர், அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் ஆகாம எல்லாரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது பாத்தீங்களா பிக் பாஸ் ஒரு புள்ளி அழுவ வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த போல எதுக்கு அழுதுச்சுன்னு கூட தெரியல, இருந்தாலும் கோர்த்து விடுற மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூம் பில் அடிச்சிருச்சு. என்னன்னு போய் ஆர்வமா எட்டி பார்த்தா அதே உப்பு போடாத சாம்பார் பார்த்தாங்க. சரி ரைட் இது வேலைக்காக சொல்லிட்டு குப்புறப்படுத்தாங்க ரெண்டு பேரும். தங்கமே பசிக்குதுன்னு சொன்னாயே. அப்புறம் கோவா கேங்ல கூடிய ரயன் அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாக்கு வந்து டர்ன்னு சொல்லிட்டு ராணவ் பேசும்போது மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ராணவ் சொல்றாப்ல எனக்கு என்னமோ உங்க கூட பேசுறது பெருசா செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் சொல்றாங்க ஆமாடா எனக்கு உங்ககிட்ட பேசுறது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இட் ஹேப்பன்ஸ், சில பேருக்கு செட் ஆகாதுல அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இல்ல ரயன் ஏதோ அவர் வந்து டாஸ்க்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிட்ட மாதிரி ராணவ் கேட்கறாப்ல இந்த ஏஞ்சல் டாஸ்க் ஒன்று பண்ணல அது எத்தனை பேர் வந்து சரியா பண்ணன்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது டேய் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணது எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை கேட்கறடா எத்தனை பேருக்கு நீ பண்ணது சரியா இல்லை யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது சரி ஓகே நீ டெவிலா பண்ணல அது எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு போய் சொல்ல மாட்டாப்ல. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்ல அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டுக்காப்ல. இவர் டெவிலா இருக்கும்போது போயிட்டு ஏஞ்சல் கிட்ட பேசிட்டு இருப்பாராம், ஏஞ்சலா இருக்கும்போது டெவில் கிட்ட போய் நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாராம். இவங்க எல்லாம் சேர்ந்து டீமா ஒரு கேம் விளையாடுவாங்களாமா. இத்தனைக்கும் ஜாக்லின் சௌந்தர்யா கேமே ஆடல, அதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த ரயனுக்கு வாய் வராது. ஏன்னா ஜாக்லினுடைய பப்பட்டா இருக்கார் இல்லையா. ஆனா இவர் போயிட்டு ராணவ் கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ராணவ் தான் ஈஸி டார்கெட், ராணவ் கிட்ட ஈஸியா பேசிடலாம், அவன் ஏதாச்சும் பேசினா ஈஸியா திட்டியும் விட்டுறலாம் அப்படிங்கிறதுனால ராணவ் கிட்ட மட்டும் தான் ரயனுடைய வீரத்தெல்லாம் முழுசா காட்டுவாருன்ற மாதிரி இருக்கும்போது இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வேஸ்ட் ஆஃப் டைம் இவங்கிட்ட கேட்கறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டீமா சேர்ந்து ராணவ டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ராணவ் சொன்னா டே உனக்கு மூளையும் கிடையாது, நீ பப்பட்டை தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்கு சொந்தமா மூளை இருந்தா ஜாக்லின் பேச்செல்லாம் கேட்டு ஆடுவியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரயனுடைய மூஞ்சே சரியில்லை. ஏன்னா உண்மையை சொல்லி விட்டான் இல்லையா, சொந்தமா நீ உனக்கு பேசவும் தெரியல, யாருக்கிட்ட போய் பேசினா திருப்பி பேச மாட்டாங்களா அவங்கிட்ட மட்டும் போய் பேசுற, இந்த வீட்டில் நீ என்னதான் விளையாடுற, நீ முதல்ல உருப்படியா விளையாடிட்டு நான் பயங்கரமா விளையாடி பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிட்டேன், நான் உன்னை கேள்வி கேட்க தகுதியான ஆள் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நீ கேள்வி கேட்டா பரவாயில்ல, நீயே சரியா விளையாடலன்னு ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஓம்பேரின்னு சொல்லி வச்சிருக்காங்க, நீ போயிட்டு பயங்கரமா கிழிச்சிட்ட மாதிரியும் அவன் சரியா பண்ணலன்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பப்பட்டா இருக்கடா உனக்கு மூளையே இல்லடா, மக்காவே இருந்துக்கிறேனே ஆனா உனக்கு மூளையே இல்ல. இல்ல ரயன் சொல்றான் இந்த வீட்ல இருக்கிற 15 பேர் வந்து சொல்றாங்களாம். அப்புறம் அவன சொல்றான் டேய் 15 பேர் விடு, உனக்கு தோணா நீ மட்டும் சொல்லி 15 பேரும் சேர்த்து சொல்ற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா இப்ப ராணவ் வந்து அவன் கேமை சரியா விளையாடலன்னு வைங்க, அது அவன் பேஸ் பண்ணிக்க போறான். ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லி வரும்போது ரயன் போய் சொல்றானா அது ஓகே, அதை விட்டு தனியாலாம் கூப்பிட்டு எதுக்கு நீ ஒழுங்கா விளையாடல 15 பேரும் சொல்றாங்களே எதுக்கு நீ வந்து கேம் ஆட மாட்டற அப்படின்னு சொல்லி கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? முதல்ல நீ ஓ கேமை பாடுறா, இவன் கேம் சரியில்லைன்னா வெளிய இருக்கிற மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல வெளிய போறான், அதை விட்டு இவர் கூப்பிட்டு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? மொத்த வீடியோ வந்தீங்க எங்க வந்து மொத்த வீடியோ இல்ல ரயான். இந்த கோவா கேங்க பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, யார்கிட்ட பேசினா அவன் திருப்பி பேச மாட்டான், எவன் வந்து ஈஸி டார்கெட்டா அவங்கள கூப்பிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. இதே ரயனை போயிட்டு தீபக் கிட்டயோ முத்துக்குமரன் கிட்டயோ ஏன் விஷால் கிட்டயோ மத்த யார்கிட்டயே பேச சொல்லுங்களேன், வாயை பிடிச்சால கிள்ளி விட்டுருவாங்க. எவன் ஈஸி டார்கெட்டோ எவனை பிடிச்சி அடிக்க முடியுமோ அவங்க கிட்ட மட்டும் தான் போய் மோதுவான். அதுக்காக தான் ராணாவே பிடிச்சி அடிச்சிட்டு இருக்குது. அண்ட் ஒருத்தனையே பிடிச்சி ஓயாம சொரிஞ்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவான், அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்ப ராணவ் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சௌந்தர்யா பேசினா சௌந்தர்யா அடிக்குது, ஜாக்லின் பேசினா ஜாக்லின் அடிக்குது, ரயன் பேசினா அப்பப்ப திருப்பி கொடுத்துறதுன்னு சொல்லிட்டு இப்பயும் சொல்லிட்டான் நீயே ஒரு பப்பட்டு, உனக்கும் சொந்த மூளை கிடையாது, ஜாக்லின் மூளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா நீ எல்லாம் வந்து பேசுற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லும்போது எனக்குலாம் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. இப்படி பேசுப்பா, இப்படி பேசினா உனக்காக பல பேர் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விஷால் அங்கே வந்துட்டான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருடா இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அப்படி பேசுற, வாடா அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ராணுவ மேல தான் தப்புங்கிற மாதிரி கூட்டு போயிட்டு டேய் இந்த மாதிரி வேலை தான்டா என் டீம் பார்த்தாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான்டா, வீட்டுலாம் போகாதடா அப்படிங்கிற மாதிரி அங்க பேசிட்டு இருக்கான் விஷால். அது உனக்கு தெரியாது, அது எப்பவுமே நடக்கும், எனக்கும் அது ஒரு வாட்டி நடந்துச்சு அந்த மாதிரி. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னு சொல்லலாம். எடுத்த உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட டிஸ்கஷன் வந்து போச்சு. அந்த டிஸ்கஷன்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் தூக்கி ஓரமா உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொல்றது இன்னும் ஹைலைட்டா இருந்துச்சு. அண்ட் கரெக்டான ஆளுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனதுமே கொஞ்சம் ஹைலைட்டா இருந்துச்சு. அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அதுல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்த பனிஷ்மெண்ட் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுல சௌந்தர்யா ராணா வந்து ட்ரிகர் பண்ண விதம்லாம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா யாரு என்ன பண்றாங்களோ அவங்களுக்கு அது கரெக்டா திருப்பி கொடுக்கும்போது மட்டும்தான் ஓ இப்படிதான் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அதை ராணா கரெக்டா பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்பெல்லாம் ராணா வந்து இந்த கோவா கேங்க வச்சு செய்யறாரு இல்லையா, அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த கோவா கேங் எல்லாம் மீறி போற மாதிரி தான் எனக்கு தோணுது. வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கேட்பாரா இல்லையான்றது தெரியல. சோ பார்க்கலாம் வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வார நாமினேஷன்ல மொத்தமா 4 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. வழக்கம் போல சாச்சனா புள்ள, ஆர்ஜி ஆனந்தி, தர்சிகா அண்ட் ரயன் சொல்லிட்டு ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்தா யார் 2 பேர் வெளியே
போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிங்கிள் எவிக்ஷனா இருந்தாலும் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மோஸ்ட்லி சாச்சனாவை இந்த வாரம் வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா. டபுள் எவிக்ஷனா இருந்தா சாச்சனா அண்ட் ஆர்ஜி ஆனந்த் இவங்க 2 பேர் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத. சோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் அலங்ஸ் and then bye from Shafi. Tata, bye bye and take care. Thank you.